ஹாய், இந்த வீடியோவில் நம்ம லா லா ழா லா அந்த 3 லாவினுடைய வேறுபாடு, அடுத்து நா 2 சுழி நா 3 சுழி நாவினுடைய வேறுபாடு, அடுத்து ரா ரா இந்த ரா ரா ரகர ரகர வேறுபாடு, இணை எழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். அடுத்த டாபிக் நமக்கு வந்து ஃபோர்த்து டாப்பிக்காக கொடுத்துருக்கிறது இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் இயல் 1, 2, 3 இது 3லேயுமே வந்து 3 இலக்கணம் 3 பார்ட்டுமே 3 இலக்கண பகுதியிலையுமே இது எல்லா டாப்பிக்கும் வந்து கவர் ஆயிடுது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இணை எழுத்துக்கள். பாருங்க, சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. சில எழுத்து வந்து ஒலிக்குது அப்படின்னா அதுக்கு அதனுடைய முயற்சி, பிறக்கும் இடம், எந்த இடத்துல நம்மளுடைய உடம்புல எந்த உறுப்புல இருந்து அது வந்து பிறக்குது, வயிற்றிலிருந்து பிறக்குதா இல்லை வந்து கழுத்து பகுதியில் இருந்து பிறகுதா, இந்த மாதிரியான அந்த பிறக்கும் இடத்துக்கும் முயற்சிக்கும் வந்து ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள், அந்த மாதிரி முயற்சிக்கும் பிறக்கும் இடத்திற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. இந்த மாதிரி ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் வந்து நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 எழுத்துக்களும் ஒரே இடத்தில் இருந்தோ இல்லை ஒரே மாதிரியான முயற்சியில் இருந்தோ வந்து அது ஒலிக்கும். அந்த மாதிரி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்களாகும். ஸோ வல்லின மெய் எழுத்துக்கள், வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்துக்கள் இனமாகும். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின மெய் எழுத்து வரும். ஸோ மெல்லின எழுத்து இப்போ இங்கு வருதுன்னா கூடவே அதனுடைய இணை எழுத்தான கா வந்து வரும். திங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மெல்லின எழுத்துக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வல்லின எழுத்து, அதன் இனமாகிய வல்லின எழுத்து வந்து கண்டிப்பாக வந்து வரும். திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல், அந்த மாதிரி மெல்லின எழுத்துக்கு இனமான வல்லின எழுத்து வரும். அடுத்து இடையின எழுத்துக்கள் 6 வந்து ஒரே இனம், எரள வளள அப்படின்ற அந்த இடையின எழுத்துக்கள் 6 வந்து பார்த்திங்கன்னா ஒரே இனமாகும். இதில் பாருங்கள், மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்கள். ஸோ இது வந்து மெய்யெழுத்துக்களுக்கு எந்தெந்த எழுத்துக்கள் இணை எழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். மெய்யெழுத்துக்கு வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு மெல்லின மெய்யெழுத்துக்கள் இனமாகும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். பெரும்பாலும் வந்து மெல்லின எழுத்துக்கு இனமாக வல்லின எழுத்துக்கள் வந்து வரும். இப்போ இங்குக்கு கா அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனால் இடையின எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 எழுத்துக்களுமே வந்து ஒரே இனம்தான். அதே மாதிரி உயிரெழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் இருக்கான்னு கூட கொஷின் கேட்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நமக்கு தெரியாது, மெல்லின எழுத்துக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு உயிரெழுத்துக்களுக்கு தெரியாது. உயிரெழுத்துக்களுக்கும் வந்து இணை எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். பாருங்கள், உயிரெழுத்துக்கு குறிலுக்கு நெடில், நெடிலுக்கு குறில் அப்படின்னு சொல்லி இணை எழுத்துக்கள். குறில் எழுத்து இல்லாத ஐ, இந்த குறில் ஐ அப்படின்ற இந்த குறில் எழுத்து இல்லாத இந்த ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈ வந்து இணை எழுத்து. அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாது. குறில் எழுத்துக்கு உயிரெழுத்தில் குறில் எழுத்தான ஐக்கு இணை எழுத்து எதுன்னு கேட்கலாம். ஐக்கு இணை எழுத்து ஈ. அதே மாதிரி அவ்வுக்கு இணை எழுத்து ஊ. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. சொற்களில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். ஓதல், தூவும், தளி தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. ஸோ தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு இணை எழுத்துக்கள் இல்லை அப்படின்னா ஆயுத எழுத்துக்கு மட்டுமே வந்து இணை எழுத்து இல்லை. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான கொஷின் தான். ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. ஐக்கு இணை எழுத்து ஈ, அவுக்கு இணை எழுத்து ஊ. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் அப்படின்ற எழுத்தில் வரல. மற்ற எல்லாத்துக்கும் இஞ்சுக்கு சா, இந்துக்கு தா, அடுத்து இம்முக்கு பா இருக்குது. தவறான சொல்லை கண்டறிக. வென்றான், இது எல்லாத்துக்குமே இன்னுக்கு டான்ற இணை எழுத்து எல்லாத்துலேயுமே இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது மயங்கொலிகள், மயங்கொலி பிழைன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இந்த 3 விதமான நா 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 லா 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 ரா ரா, இந்த 8 எழுத்துக்கள், இந்த 8ம் தான் வந்து மயங்கொலி எழுத்துக்கள். மயங்கொலி எழுத்துக்கள் யாவை அப்படின்னு சொல்லி கூட கொஷின்ஸில் கேட்கலாம். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு கூட கேட்கலாம். ஸோ வந்து மயங்கொலி எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா 8 எழுத்துக்கள். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். மயங்கொலினா ஃபஸ்ட்டு என்ன? உச்சரிக்கும் பொழுது சிறிதளவு மட்டுமே, உச்சரிப்பில் சிறிதளவு. இப்போ நான் அந்த சொல்கிறோம், அது ஒவ்வொரு நம்ம நாக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடங்களில் வைக்கும் பொழுது ஒவ்வொரு உச்சரிப்பு வந்து வேறுபடுது. மேக்சிமம் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் அந்த ஒளி வந்து வெளியில் வருது. அப்போ உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை வந்து நம்ம மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். மயங்கொலிகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 எழுத்துக்கள். ஃபஸ்ட்டு 3 சுழி நா. இந்த 3 சுழி நா எங்கே பிறக்குது? நாவினுடைய நுனி மேல்வாய் அன்னம். நாக்கினுடைய அந்த நுனி மேல்வாய் அன்னம், மேல்வாய் அன்னத்தில் அன்னத்தினுடைய நடுப்பகுதியில் வந்து தொடுவதனால் நகரம் பிறக்கிறது. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இந்த அடுத்த 2 சுழி நா வந்து பார்த்திங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி, அன்னத்தினுடைய முன்பகுதியை தொடுவதால் வந்து நகரம் பிறக்கிறது. ஸோ அதே தான், நாவினுடைய நுனி மேல்வாய் நடுப்பகுதியை வந்து தொட்டால் 3 சுழி நா. அடுத்து முன்பகுதியை தொட்டால் அது வந்து 2 சுழி நா. அடுத்து நா வந்து பார்த்திங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி. ஸோ பற்களை வந்து தொட்டா நா அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த நாவினுடைய நுனி மேல்வாய் பல்லினுடைய அடிப்பகுதி, பல்லினுடைய அடிப்பகுதியை வந்து தொடுறதுனால நகரம் பிறக்கிறது. ஸோ இதுதான் வந்து 3 சுழி நா. ஒவ்வொன்றும் எங்கெங்கே பிறக்கிறது. இதில் பாருங்கள், டா டா இன் இட்டு இன்னு இத்துக்கு இந்து இருக்கு இன், இதெல்லாம் இணை எழுத்துக்கள். இந்த இணை எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், டகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரத்தை வந்து தன்னகரம் என்றும், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸோ வந்து டகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரத்தை வந்து தன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தகரத்தை அடுத்து வரக்கூடிய தாவை அடுத்து வரக்கூடிய நா, அதை வந்து தன்னகரம் அப்படின்னும், ரகரத்தை அடுத்து வரும் நா வந்து ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸோ இந்த நா எங்கே இடம்பெறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டா என்னும் எழுத்துக்கு முன்னும் இன், அதாவது 3 சுழி நா. அதே மாதிரி ரா அப்படின்ற எழுத்துக்கு முன் இன் 2 சுழி நா வந்து இடம்பெறும். அடுத்து, நகரம் வரவேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணர்வோம். அதாவது வானம் 3 சுழி நா அப்படின்னா அது வந்து வெடியை வந்து குறிக்கிறது தான் வந்து வானம். ஆனால் 2 சுழி நான்றது ஆகாயம். பனி 3 சுழி நா வந்து வேலை, 2 சுழி நா வந்ததுன்னா குளிர்ச்சி. அடுத்து லா லா வேறுபாடு. ஃபஸ்ட்டு லா பாருங்கள், இது அப்படியே வரிசையாக போகும். ஃபஸ்ட்டு வந்து முன்பகுதி, அடுத்து நடுப்பகுதி, அடுத்து நல்லா மடக்கி உள்ள அடிப்பகுதி. ஃபஸ்ட்டு பாருங்கள் லா. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதனால் லகரம் தோன்றும். இது வந்து பார்த்திங்கன்னா வா மாதிரியே இருக்கிறதுனால இதை நம்ம வகர லகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். வகர லகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அதாவது மேற்பற்களினுடைய அடிப்பகுதி ஃபஸ்ட்டு லா அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது வந்து ஃபஸ்ட்டு முன்னாடியே வந்து தொடுறதுனால அதை வந்து லா லா. அடுத்து நடுப்பகுதியை தொடுறது அடுத்த லா. நாவினுடைய மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதனால் லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பொது லகரம் அப்படின்னு சொல்கிறோம். நா மாதிரியே இருக்கிறதுனால நகர லகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. நா மாதிரியே இருக்கிறதுனால நகர லகரம். இதுலேயே கொஷின் வந்து 3 சுழி நா கொடுத்துட்டு கூட இந்த மாதிரி நகர லகரமா இல்லை நகர லகரமான்னு கூட கொஷினில் கேட்கலாம். 2 சுழி நா தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லாவை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? நகர லகரம் அப்படின்னு சொல்லி அழைப்பார். அடுத்து சிறப்பு லா. நார்மலாக நல்லா நாக்கை வந்து உள்ளே மடிச்சுட்டு நம்ம லா அப்படின்னு சொல்லுவோம். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும்.
லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். லா தமிழுக்கே சிறப்பானது. லா வந்து தமிழுக்கே சிறப்பானது. எனவே இதனை சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். மா மாதிரியே இருக்கிறதுனால மகர லகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மா மாதிரி இருக்கிறதுனால மகர லகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஸோ லா லா லா. இதில் பாருங்கள், விலை, இந்த குண்டுலா இருந்ததுன்னா பொருளின் மதிப்பு. அடுத்து லா விளைச்சல், உண்டாக்குதல். விலை அப்படின்னா விரும்பு, விளை, சிறப்புலா வரும் பொழுது விரும்பு. இலை அப்படின்னா செடியினுடைய இலை. அடுத்து இலைன்றது மெலிந்து போதல். இலை அப்படின்றது நூல் இலையை வந்து இங்கே குறிக்குது. அடுத்து ரா ரா நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம். ஸோ ரான்றது ஒரு இடையின எழுத்து அப்படிங்கிறதுனால இதை வந்து இடையின ரகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். பாருங்க, நாவினுடைய நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதி, ஃபர்ஸ்ட் இருக்கிறது முதல் பகுதி, அடுத்து வந்து மையப்பகுதி, ரெண்டு தான் ரா ரா. ஸோ முதல் பகுதி பண்ணால் இந்த ரா வந்து வரும், ரகரம், இடையின ரகரம் வந்து வரும். அடுத்து வந்து கொஞ்சம் உள்ள மடக்கி நடுப்பகுதி இல்லைன்னா மையப்பகுதியை வந்து உரசுறதுனால ரகரம் தோன்றுது. அது வந்து வல்லின எழுத்து அப்படிங்கிறதுனால வல்லின ரகரம் என்று அழைக்கப்படுகிறது. நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். இதை வந்து வல்லின எழுத்து அப்படிங்கிறதுனால இதை வந்து வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. பாருங்க, ஏரி அப்படின்றது நீர்நிலை, கூரை அப்படின்றது வீட்டினுடைய கூரை. அடுத்து ஏரி, மேலே ஏரி, கூரை அப்படின்றது புடவை. ஸோ புடவை, கூரை புடவைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து கூரை அப்படின்றது புடவை. சிரம் என்பது தலை, குண்டுலா. இலைக்கு வேறு பெயர் தலை. வண்டி இழுப்பது காளை மாடு. கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவை வானில் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். ஸோ இந்த ரா வரணும். பூ டேஸ் வீசும், முனுசுலினா மனம் வீசும். புலியின் டேஸ் சிவந்து காணப்படும், கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் டேஸ் விளையாடின, குழந்தைகள் பந்து விளையாடின. வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர், கோலம் போட்டனர். ஸோ மயங்கொலி பிழைகள் வந்து இவ்வளோதான். ஸோ மூணு விதமான எழுத்துக்கள், மொத்தம் வந்து 8 எழுத்துக்கள். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 எழுத்துக்கள். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வேணால் நான் தனியாக வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ரா ரா நா வேறுபாடு வச்சு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வேணால் நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள்னால் நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். ஆ, இ, உ, இது மூணும் தான் வந்து சுட்டெழுத்துக்கள். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்களாகும். ஆனால் இன்று உ அப்படின்ற எழுத்தை வந்து நம்ம சுட்டெழுத்தாக பயன்படுத்துறது இல்லை. சுட்டெழுத்துக்கள் 2 வகைப்படும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அகச்சுட்டு. இவன், அவன், இது, அது. இந்த சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை. இப்போ ஈயோ, ஆவோ, ஈயோ இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து பொருள் தரது இல்லை. ஸோ அகத்தே இருந்து எழுத்துக்களின் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. ஸோ வந்து உள்ளே இருந்து, அகத்தின் உள்ளே இருந்து பொருள் தரதுனால அதை வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அகச்சுட்டு அதாவது இவன், அவன், இது, இந்த எழுத்துக்களை வந்து நீக்கிட்டோம், இந்த சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் தராததுனால இதை வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். அடுத்து புறச்சுட்டு பாருங்க, அவ்வானம், இம்மலை, இந்நூல், இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். பொருள் தந்தது அப்படின்னா அது புறச்சுட்டு. இப்போ ஆவை எடுத்துட்டிங்கன்னா கூட வானம் அப்படின்ற பொருளை வந்து தரும். ஈன்ற எடுத்துக்கிட்டிங்கனாலும் இம்மலை அப்படின்ற அந்த பொருளை வந்து தரக்கூடிய எழுத்துக்களாக வந்து இருக்குது. ஸோ பொருள் தந்தது அப்படின்னா அது புறச்சுட்டு. இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். அடுத்து அண்மை சுட்டு செய்மை சுட்டுன்னு 2 இருக்குது. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா இ. அண்மை சுட்டு
இது அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்தில் இருக்கிறத இதுன்னு சொல்லுவோம். சேய்மை சுட்டுனா அங்கே இருக்கிறது அது அப்படின்னு சொல்லி ஆன்ற எழுத்தை வந்து நம்ம சொல்லுவோம். அப்போ புறச்சுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்மை சுட்டுக்கு ஈயும் சேய்மை சுட்டுக்கு வந்து ஆவையும் வந்து நம்ம பயன்படுத்தணும். இப்போ அண்மை சுட்டு அப்படின்னா இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. நம்ம பக்கத்தில் இருக்கிறத வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அண்மை சுட்டு. இது அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும். அடுத்து சேய்மை சுட்டு அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது சேய்மை சுட்டு எனப்படும். சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து பார்த்திங்கன்னா அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து. இப்போ ஊன்ற சுட்டெழுத்து எங்கே வந்து பயன்பட்டது அப்படின்னா அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில். இப்போ பக்கத்தில் இருந்தால் இதுன்னு சொல்கிறோம், தூரமாக இருந்ததுன்னா அதுன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதை வந்து சுட்டி காட்ட ஊ அப்படின்ற அந்த சுட்டெழுத்து பயன்பட்டது. அதுதான் உது, உவன் அப்படின்ற எழுத்துக்கள். அடுத்து சுட்டு திரிபு. அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள் என்பதை அறிவோம். அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டு. ஏன்னா ஆ எடுத்துட்டாலும் ஈ எடுத்துட்டாலும் இது பொருள் தரும். இம்மரம், இவ்வீடு அப்படின்ற பொருளை வந்து இது தருகிறது. அப்போ ஈ ஆகிய சுட்டுக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த என வழங்குகின்றன. அம்மரம் அப்படின்னு சொல்லும்போது அது திரிந்து அந்த இந்த அப்படின்னு சொல்லி பொருளை வந்து வழங்குது. இவ்வாறு ஈ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என தெரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும். ஸோ சுட்டு திரிபுனா என்ன? ஈ அப்படின்ற அந்த சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த அப்படின்னு சொல்லி திரிந்து சுட்டு பொருளை உணர்த்துவது. திரிந்து அந்த இந்த அப்படின்னு சொல்லி திரிந்து சுட்டு பொருளை உணர்த்துவது சுட்டு திரிபு எனப்படும். அடுத்து வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். ஸோ வினா எழுத்துக்கள் சொல்லினுடைய முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். சொல்லின் முதலில் இடம்பெறும். அடுத்து வினா எழுத்துக்கள் சொல்லினுடைய இறுதியில். மொத்தம் வந்து எத்தனை வினா எழுத்துக்கள் இருக்குது? 5. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஸோ வந்து இது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ. மொழிக்கு முதலில் வருபவை ஏ, யா. எங்கு, யாருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லினுடைய முதல்ல வர்றது ஏவும் யாவும் தான். ஏ, யா, எங்கு, யாருக்கு. அடுத்து மொழியினுடைய இறுதியில் வருபவை ஆ, ஓ. பேசலாமா, தெரியுமோ அப்படின்னு சொல்லி ஓ வந்து பார்த்திங்கன்னா மொழிக்கு இறுதியில் வரும். அடுத்து மொழியினுடைய முதலிலும் இறுதியிலும் வர்றது ஏ அப்படின்ற அந்த எழுத்து. ஸோ முதல்ல வர்றது ஏ, இன்னொன்று யா. அடுத்து மொழிக்கு இறுதியில் வருபவை ஓ. அடுத்து மொழியினுடைய முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ அப்படின்ற எழுத்து. அடுத்து அகவினா. எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் இப்போ அதே தான் நம்ம அங்கே அண்மை சுட்டு செய்மை அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் தராது. அதே தான் இங்கே வினா எழுத்துக்களில் முதல் எழுத்துக்களை வந்து நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் தராது. அப்படி பொருள் தரலை அப்படின்னா அகத்தே இருந்து வினா பொருளை தரதுனால அந்த எழுத்துக்களை வந்து நம்ம அகவினா அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. ஸோ அகம் அந்த மாதிரி எழுத்துக்கள் வந்ததுன்னா அந்த சுட்டெழுத்துக்களையோ இல்லை வினா எழுத்துக்களையோ நீக்கினால் பொருள் தராது. ஆனால் இப்போ புறவினா அப்படின்னா அந்த எழுத்துக்களை நீக்கினா கூட வந்து பொருள் தரும். அவனா, வருவானோ அப்படின்னா வருவான், அவன் அப்படின்னு சொல்லி இதை நீக்குவீங்க. அப்படின்ற அந்த எழுத்தை எடுத்துட்டிங்கன்னா கூட அவன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை வந்து தரும். இச்சொற்களில் உள்ள ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். இதில் பாருங்க, என் வீடு அங்கே உள்ளது, தம்பி இங்கே வா, நீர் டேஸ் தேங்கி நிற்கிறது, நீர் எங்கே தேங்கி நிற்கிறது, யார் அவர் தெரியுமா, உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது, எங்கே அமைந்துள்ளது. ஸோ இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது.
ஸோ இதுதான் வந்து இப்போ இன்றைக்கான லெசன் வந்து இதுதான். ஸோ முக்கியமாக நமக்கு சுட்டெழுத்துனா என்னன்னு தெரியணும், இணை எழுத்துக்கள்னா என்னன்னு தெரியணும், அதே மாதிரி வினா எழுத்துக்கள்னா என்னன்னு தெரியும். இதில் முக்கியமாக சுட்டுத்திரிபுனா என்ன அப்படின்னு சொல்லி இதுக்கான அர்த்தங்கள் எல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சுட்டுத்திரிபு அப்படின்னா ஆயி அப்படின்ற சுட்டெழுத்துக்கள் திரிந்து வந்து பொருளை உணர்த்துவது சுட்டுத்திரிபு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆயி ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று, அதாவது திரிந்து அந்த இந்த அப்படின்னு வழங்கப்படுது. அதை தான் வந்து நம்ம சுட்டுத்திரிபு அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கான லெசன் வந்து ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒருமைப்பன்மை, அடுத்த டாபிக் 5வது டாபிக் நமக்கு கொடுத்துருக்கிறது ஒருமைப்பன்மை. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.